Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் லைஃப் கனடா சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஸ்பாரகஸ் அவன் ரோஸ்டட் அப்புறம் பேன் ரோஸ்டட் ரெசிபீஸ் தான். இந்த அஸ்பாரகஸை பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த அஸ்பாரகஸ்ன்றது ஸ்டெம் பாருங்கள், அதை உடைக்கணும். அது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக எங்கே உடையுதோ நம்ம பெண்ட் பண்ணும்போது அந்த போர்ஷன் வரையிலும் நம்ம எடுத்து தூக்கி போட்டுடணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் நான் இப்போது ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பெப்பர் போடுப்பேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இதில் இதே டைமில் பார்த்திங்கன்னா வேணுன்னா நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை கார்லிக் பொடியோ இல்லை கார்லிக் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தேவையான ஃப்ளேவர்ஸ் மாதிரி இதை ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வித் ஆலிவ் ஆயில். இப்போ நான் 2 பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். இந்த ட்ரேஸை பார்ச்மெண்ட் பேப்பரில் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அஸ்பாரகஸை அதில் நான் ஃபுல்லாக அடுக்கிட போகிறேன். அவன் ஹீட் ஆனோடனே இதை தூக்கி அவனில் போட்டால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இந்த அஸ்பாரகஸ்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸ்ங்க அண்ட் ரொம்ப லோ இன் கேலரி ஆல்சோ. அதனால் இது வெயிட் லூஸ் பண்ணணுன்னா ரொம்ப ஆப்டான ஒரு வெஜிடபிள். அது மட்டும் இல்லாமல் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கனால ப்ளட் சுகர் ஹையாக இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. இப்போ இந்த அவன் 350 டிகிரிஸ்க்கு ஹீட் ஆயாச்சு. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ட்ரேஸை உள்ளே போட்டு விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இப்படியே பேக் பண்ண விட போகிறேன். அதுக்கப்புறம் எடுத்து அஸ்பாரகஸ் எல்லாம் கொஞ்சம் திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 3 to 4 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. சின்ன பிள்ளைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் இதில் மேலேயே கொஞ்சம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீஸ் கூட போட்டு கொடுக்கலாம் நம்ம இது. ஸோ இந்த அஸ்பாரகஸ்ன்றது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. ஸோ ஒன்று ஒரு சாலட் மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். இல்லை ஒரு ஸ்நாக் மாதிரி அப்படியே அவன் ரோஸ்டடாக அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா அப்படியே சாப்பிட்றதுக்கும் இதாக இருக்கும். இல்லை நம்மளோட இந்த மாதிரி ரைஸ் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சுட்டோம் சைட் டிஷ் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப வெர்சடைலானது ஒன்று. இப்போ நான் அடுத்து இன்னொரு மெத்தட் காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா இது பேன் ரோஸ்டிங். இது நம்ம நல்ல ஒரு அயன் பேன் நான் எடுத்திருக்கேன், இரும்பு பாத்திரம். அதில் எண்ணெய் போட்டு அது கொஞ்சம் எண்ணெய் சூடாக உடனே இதே மாதிரி உப்பு மிளகு போட்டு மேரினேட் பண்ண இந்த அஸ்பாரகஸை அந்த நல்ல பேன் ஹீட் ஆனோடனே அதில் தூக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி விட்டோன்னே நம்மளுக்கு இது அஸ்பாரகஸ் ரெடி ஆயாச்சு. இது நல்லா இந்த மாதிரி பிரைட் க்ரீன் கலரில் மாறும்போது அது ரெடி ஆகிடுச்சின்னு தெரியும். ரொம்ப நம்ம வச்சிடக்கூடாது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷ்ரிங்க் ஆகி ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக மாறிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பட்டரி டேஸ்ட் இருக்குது இந்த அஸ்பாரகஸ்க்கு. ஸோ பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஈஸியாக ஒரு வெஜ்ஜியும் இறக்கி விட்டுறலாம். அண்ட் ஹை நியூட்ரிஷன் டூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.